சூப்பர் அமேசிங். இன்னைக்குதான் குட் மார்னிங் மெசேஜ் ஆகுது. வெல்கம் எவ்ரிஒன். நம்ம இன்னைக்கு ரொம்ப அமேசிங்கான ஒரு செஷனுக்காக வெயிட் பண்றோம். அமேசிங்கான ஸ்பீக்கர் நம்ம கோச். அவங்க இல்லைன்னா நம்ம இந்த டீமே இல்லை. ஸோ அவங்கள வார்மா வெல்கம் பண்ணிடுவோம். நம்ம ஒரு பாட்டு பாடி குயில் இசையது பாடிட ஸ்வர வரிசைகள் தேவையா, மயில் நடனங்கள் ஆடிட ஜதி ஒலிகளும் தேவையா, நதி நடந்தே சென்றிட அலி துணை தேவையா, கடல் அலை பேசிட மொழி இலக்கணம் தேவையா, இயற்கையோடு இணைந்தால் உலகம் முழுதும் அழகே, கவலையாவும் மறந்தால் இந்த வாழ்க்கை முழுதும் அழகே. சோ இந்த பாட்டோட நம்ம கோச்சை வெல்கம் பண்ணிடலாம். நம்ம சிவகாசி மார்க்யூஸ், நம்ம நியூட்ரிஷன் சார், வெல்கம் டு தி ஸ்கிரீன் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாமா? சூப்பராக பாடினாங்க. டெய்லி வந்து பாட்டு பாடி ஏற்கனவே அரகுற தூக்கத்தில் இருப்பீங்க. பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்களா, எழுப்பிடுறாங்களா? ஸோ எல்லாரையுமே வந்து ஒன்ஸ் அகேன் வந்து நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பேச போறோம்? சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ். இப்படின்னா எப்படி இருக்கணும் நம்மலாம்? ஒரு நிமிஷம். ஸோ உங்கள் எல்லாத்தையுமே ஒன்ஸ் அகெயின் வந்து வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹாப்பி ஹார்மோன். ஹார்மோன்னா என்னது? அதெல்லாம் ஹார்மோன் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ ஹார்மோன்னாலே எல்லாருக்குமே வந்து என்னது ஹார்மோனியை பற்றி அப்படின்னு நினச்சிக்கிடும். இப்படிலாம் கிடையாது. ஹார்மோன் அதை சேட் பாக்ஸில் போட்டிங்களா எதுவும்? ஸோ ஹார்மோன் அப்படின்னா அது ஒரு கெமிக்கல் மெசேஞ்சரை சுரக்கிற சுரப்பி. இப்போ நம்ம உடல் இயக்கமே வந்து என்ன அப்படின்னா இந்த ஹார்மோனோட ரிசல்ட்னால தான் நம்மளுக்கு வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து தெரியும். சிவலட்சுமி மேடம் ஒருக்க வந்து ஹார்மோன் பற்றி எடுத்தாங்க. ஆன்லைனில் எடுத்தாங்களா ஆஃப்லைனில் எடுத்தாங்களான்னு தெரியல. ஸோ என்னென்ன ஹார்மோன் இருக்குது அப்படின்னு எடுத்தாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே வாழ்க்கையில் மனிதரோட இலக்கு என்ன? வெரி குட் மேடம், தேங்க்யூ. ஸோ சந்தோஷமாக இருக்கிறாரு. ஸோ சர்மிளா மேடத்துக்கு ஒரு கைதட்டல் கொடுத்துடலாம். எல்லாருமே எல்லா உயிரும் இன்புற்று இருப்பதுவே அல்லாது வேறொன்றறியேன் பராபரமே. ஸோ அப்போ வந்து எல்லாருமே நம்ம வந்து வேண்டிக்கிறது என்னன்னா சந்தோஷமா இருக்கணும், லைஃப்ல வந்து ஹாப்பியா இருக்கணும். இதான் வந்து எல்லாரோட ஆசை, இலக்கு, லட்சியம் அப்படின்னு சொல்லலாம். அல்டிமேட்டா நம்ம வந்து என்னன்னா பணம் சம்பாதிக்கணும், இல்லாட்டி நிறைய விஷயங்கள் இது சாதிக்கணும். எல்லாமே நம்ம வந்து சொல்றதோட அடிப்படை இதே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கணும். இதன் அடிப்படையில தான் நம்மளுக்கு வந்து இது வருது.
இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ஹேக், பயோ ஹேக் மாதிரி சயின்டிஃபிக்கா வந்து நம்ம வந்து எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ ஆன் பண்ணி நல்லா கிளாப் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணி கிளாப் பண்ணணும். நம்மளாதான் வந்து சந்தோஷம் மடங்கு கிடைக்கும். நல்லா கிளாப் பண்ணிடலாமா? முடிஞ்சா மைக்கை ஆன் பண்ணி எல்லாருமே கிளாப் பண்ணுங்க. வெல்கம் கிளாப் பண்ணுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ இப்போ கை தட்டினா யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷமா இருந்துச்சு அவங்களாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம கை தட்டணும் அப்படின்னா தேங்க்யூ, நிறைய பேர் கை தூக்குறாங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து என்னன்னா கை தட்டுனா ஒரு சந்தோஷம் வருதுல்ல, அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதான் வந்து என்ன அப்படின்னா என்டார்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த என்டார்பின்ங்கிற ஹார்மோன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நீங்க வந்து நல்லா கை தட்டுனீங்க அப்படின்னா என்னாகும், இந்த என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும். வெறும் கை தட்டினா மட்டும் சுரக்காது, நம்ம டான்ஸ் ஆடணும். யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்? ஸோ நல்லா டான்ஸ் ஆடணும், இல்லாட்டி நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இப்போ சில பேருக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும், சில பேருக்கு ஜூம்பா டான்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு வந்து என்ன செய்வாங்க குத்துப்பாட்டுக்கு போட்டு ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரன்னிங் ஜாக்கிங் பண்ணுறது, நல்லா கை தட்டுறது, ஓடுறது, குதிக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணால் வந்து என்ன அப்படின்னா என்டார்பின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும். இது ஒரு ஹாப்பி ஹார்மோன். இப்போ நம்ம வந்து அந்த இது ஒர்க் அவுட் இது பண்ணால் வந்து அதான் சொல்லுவாங்க, ஒர்க் அவுட் இது வந்து பாடிக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் கிடையாது. இப்போ ஒர்க் அவுட் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ அதுக்கு ரகசியம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை டான்ஸ் ஆடுறீங்க, இல்லாட்டி ஜூம்பா போடுறீங்க, இல்லாட்டி ரன்னிங் ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னா இந்த என்டார்பின்ங்கிற இந்த ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும். இந்த என்டார்பின் ஹார்மோன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரெல்லாம் தலைவலிக்கு மாத்திரை போடுறீங்க? மாத்திரை எல்லாம் தேவையில்ல. நீங்க தலைவலிக்குது அப்படின்னா 4 தடவை குளிச்சீங்கன்னா வந்ததுல இருந்து மாத்திரைன்றதே கிடையாது சார். எது மேடம்? இந்த கம்யூனிட்டில வந்ததுல இருந்து மாத்திரைன்றதே ஆஸ்பத்திரின்றதே கிடையாது சார். சூப்பர் சூப்பர் மேடம், தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அதுக்கு காரணம் என்னன்னா இந்த என்டார்பின்ங்கிற ஹார்மோன். அப்ப நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதெல்லாம் பண்றோமோ அப்பெல்லாம் வந்து இந்த என்டார்பின்ங்கிற ஹாப்பி ஹார்மோன் வந்து சுரக்கும். இது வந்து நேச்சுரல் பெயின் ரிலீஃப் கொடுக்கறது, பெயின் கில்லர். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி, ஒரு திருப்தி வருது இல்லை? நீங்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை நல்ல டான்ஸ் ஆடி முடிச்சோடனையும், யாருக்கெல்லாம் டான்ஸ் ஆடி முடிச்சோடனே ஒரு திருப்தி வரும். டான்ஸ் ஆடும்போது சந்தோஷமா இருக்கும், டான்ஸ் ஆடி முடிச்சோடனே யாருக்கெல்லாம் திருப்தி வரும்? எனக்கு சார் நல்லா இருக்கும், திருப்தி நல்லா இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம பாட்டு பாடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், பாட்டு முடிஞ்சோடனே யாருக்கெல்லாம் திருப்தியாக இருந்துச்சு? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம், இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறோம், ஒரு ஜாகிங் பண்ணுறோம். இப்போ அன்னைக்கு அந்த இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி வருது இல்லை? அந்த திருப்தியை கொடுக்கறது வந்து இன்னொரு ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன். அதுக்கு பேர் வந்து என்னன்னா செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். இது வந்து நம்மளுக்கு வந்து திருப்தியை கொடுக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரி. அது வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி ஹார்மோன் சொல்லுவாங்க. என்டார்பின் வந்து என்னது? பெயின் கில்லர். செரட்டோனின் என்னது? சாட்டிஸ்ஃபேக்டரி ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு திருப்தியான உணவு கொடுக்கும். இப்போ யாரெல்லாம் நல்லா தூங்க விட்டு நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க? சரிங்களா மேடம்? தான் ஆர்வமா ஆன்சர் சொல்றாங்க. வேற யாருமே காலைல இல்லையா? யாருக்கெல்லாம் நல்லா சாப்பிட பிடிக்கும்? சாப்பிட்டா நல்லா வயிறு நிறைய நல்லா அள்ளி அள்ளி சாப்பிட்டா திருப்தியா இருப்பா அப்படின்னு யாரெல்லாம் சொல்லுவாங்க? ஈட் ஸ்லீப் ரிப்பீட் யாரெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட தூங்க, சாப்பிட தூங்க. அப்படி செஞ்சானா நல்லா திருப்தியா யாருக்கெல்லாம் இருக்கு? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆமா.
தேங்க்யூ சார். ஸோ அப்போ அதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்னன்னா அந்த செரட்டோனின்ங்கிற அந்த ஹார்மோன் சொல்றீங்களே. ஸோ அது வந்து என்னன்னா இந்த திருப்திக்கான ஹார்மோன். நீங்க எந்த விஷயம் செஞ்சு உங்களுக்கு திருப்தியா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றீங்களோ அப்போ இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும், நம்மளுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும். இப்போ வீடை க்ளீன் பண்ணணும் நினச்சிட்டே இருப்போம், நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்போம். ஒரு நாள் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்தி வரும். ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஸ்கூலு கிடையாது, இல்லாட்டி ஆஃபீஸ் கிடையாது, லீவு அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி வருது இல்லை? அப்போ ஒரு சந்தோஷம் வருது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து மராத்தான் கிடையாது, பிடிச்சது சாப்பிடலாம், புரோட்டா சாப்பிடலாம்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி வருது. அப்பாடா மராத்தான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. நிறைய பேர் ஐயப்பன் கோயில் போய் விரதம் இருந்து போயிட்டு வந்தனையா எப்படா மாலை கலந்துருவாங்க, விரதம் முடிஞ்சனையா அடிச்சு வெளுத்து வாங்கிடுவாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா அதான் வந்து அந்த திருப்திக்கான ஹார்மோன் வந்து செரட்டோனின்ங்கிற ஹார்மோன். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்து என்டார்ஃபின்ங்கிற ஹார்மோன், அது வந்து பெயின் ரிலீஃபு. அது முடிச்சுட்டு உங்களுக்கு எப்போ வந்து திருப்தி வருதோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா செரட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். அது மட்டும் இல்லாம இது வந்து என்ன அப்படின்னா இந்த செரட்டோனின், இந்த திருப்திங்கிற ஹார்மோன் இருக்குல்ல, செரட்டோனின்ங்கிற ஹார்மோன் வந்து நீங்க வந்து ஒரு நல்ல விஷயத்த ஷேர் பண்ணாலும் வந்து சுரக்கும். இப்போ யார் வந்து இப்போ ரிசல்ட் ஷேர் பண்ண ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆள் அவங்க ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இல்லையா மேடம் தான் கை தூக்குறாங்க. டெய்லி அவங்க ரிசல்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும். வேற யாராச்சும் புதுசாக யாராச்சும் ஒருத்தங்க ரிசல்ட் ஷேர் பண்ணலாமா? யாராச்சும் ஒருத்தங்க அவங்க ரிசல்ட் ஷேர் பண்ணுங்க. சார் என்னுடைய பேர் ஜெயச்சந்திரன். வணக்கம் வயசு இப்ப 58. வணக்கம். எனக்கு ம் சார் நான் ஷேர் பண்ணிக்கலாம்ல? பண்ணுங்க சார். என்னுடைய பேர் ஜெயச்சந்திரன், வயசு 58. நான் சிவகாசி தான். எனக்கு 46 வயசுலயே வந்து சுகர் ஃபைண்ட் அவுட். ஆனா நான் நேரத்துல வந்து ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது காலையில 9 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் உட்கார்ந்து வேலை பார்க்குற மாதிரியான சுச்சுவேஷன். ஏசி ரூம்குள்ள உட்கார்ந்து முதுகு வலி ஜாஸ்தி ஏற்பட்டுச்சு. செக் பண்றப்ப உங்களுக்கு சுகர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நான் சுகர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாலுமே நான் ரெகுலரா வந்து அலோபதியை வந்து லைக் பண்ணதான் எடுக்கல. கிட்டத்தட்ட 56 வயசு வரைக்குமே நான் எடுக்கல. ஏன்னு கேட்டா இந்த சுகர்னால என்னுடைய ஃபாதருக்கு வந்து காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அவர் 10-20 வருஷம் 25 வருஷமா டேப்லெட்ஸ் எடுக்கிறாரு, இன்சுலின் எடுக்கிறாரு. அத்தனை இன்புட் கொடுத்துமே வந்து கடைசி முழங்க பெருவரல்ல ஒரு புண்ணு ஏற்பட்டு காலை எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அப்படிங்கையில இதனால என்ன நமக்கு பிரயோஜனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அலோபதி டேப்லெட்ஸ் எடுக்கல. இருந்தாலும் 56 வயசுல வந்து ஒரு தற்பயம் ஏற்பட்டது. ஏற்பட்டப்பதான் நான் மறுபடியும் அலோபதி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணப்ப ஒழுங்கா டேப்லெட் எடுக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு சம்மதம் இல்லை. அதனாலதான் நான் வந்து நம்ம லக்கி ஹோம் சிஸ்டம் ரமேஷ் பாண்டி சாரை பார்த்து கன்சல்ட் பண்ணப்ப உணவு நடைமுறைகள், உணவு பழக்கத்துல மட்டும் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுங்க, கண்டிப்பா ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதை முதல்ல நம்பினேன். அவங்க சொன்னதை கேட்டேன். அவங்க எப்படி உணவு பழக்கத்தை ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அதை கரெக்டா பண்ணேன். 1/1/24 டெசிஷன் எடுத்து ஃபாலோ பண்ணதுல எனக்கு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கிட்டேயே பார்த்தீங்கன்னா சுகர் 385 390ன்னு இருந்தது 180க்கு குறைஞ்சி வந்தது. அதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த சிஸ்டத்துல வந்து ஒரு முழு நம்பிக்கை ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல கூட எனக்கு இந்த பெருவிரல் வந்து வலி ஏற்பட்டது. அதுக்கும் சார் வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்து நைட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. அதுலேயும் 10 நாள்ல நல்ல பெயின் ரிலீஃப் ஆனது. இப்படி ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைச்சதுக்கு நான் கோச்சர் நம்ம ரமேஷ் பாண்டி சாருக்கும் மார்க்கெட்டுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதனுடைய விளைவு இன்னைக்கு நானும் 4 பேருக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும்னு சொல்லி தனியார் சென்டர் ஓபன் பண்ணி 3 வருஷம் ஆக போகுது ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஃபார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னுடைய கோச்சர் ரமேஷ் பாண்டி சாருக்கும் அபிராமி மேடத்துக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரிசல்ட் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சு சார்? மைக் ஆன் பண்ணி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த ரிசல்ட் ஷேர் பண்ணதுல. ஏன்னா இந்த வாய்ப்பு வந்து எத்தனை அதாவது இது என்னுடைய ஃபாதருக்கு எந்த மாதிரி எல்லாம் பார்த்தும் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாரு.
அந்த காலை எடுக்கையில 1 யூனிட் பிளட் கேட்குறாங்க. நாங்க அண்ணன் தம்பி 4 பேர்ல மீதி 3 பேர்த்துக்குமே சுகரு. நான் ஒருத்தன்ட்ட தான் நேரம் சுகர் இல்லாம இருந்ததுனால மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி சுகர் எடுத்து இவருக்கு செலுத்தி அந்த ஆபரேஷன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன். இப்படி ஒரு சுச்சுவேஷனை நம்ம உண்டு பண்ணணுமா? நம்ம ஹெல்த்துக்கு நம்மளே உண்டு பண்ணணுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு மனசுக்குள்ள படுது. அதனாலதான் நான் அந்த அலோபதிங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ளே போகல. அப்ப நான் இந்த ஃபீல்டுக்குள்ள நான் வரையில எனக்கு ஆரோக்கியம் கிடைக்குது, நான் 4 பேத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது, ஆரோக்கியமான வருமானம் எடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. அப்படிங்கிற இது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ சார். ஆமா. ஸோ பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணா வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ யாரெல்லாம் வந்து குற்றாலம் போனா என்ன சொல்லுவோம், பார்டர் கடை பரோட்டா, பார்டர் பரோட்டா கடையில் பரோட்டா சாப்பிடுங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, ரெஃபர் பண்ணியிருக்கீங்க? அப்போ எங்க சாத்தூர் போனா சேவ் வாங்கிட்டு வாங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க? திருநெல்வேலி போனா அல்வா வாங்கிட்டு வாங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க? அல்வா, இருட்டுக்கடை அல்வா சார். எந்த அல்வா மேடம்? இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலியில. இருட்டுக்கடை அல்வா. ஆமா ஆமா. ஒரு ஆமா சார். விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து ரூபா கிடைக்குதோ இல்லையோ ஷேர் பண்றது பிடிக்கும். ஷேர் பண்ணா ஒரு சந்தோஷம். இங்க போய் எடுத்தேன், ட்ரெஸ் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு, நீங்க போய் பாருங்க அப்படி நம்ம சில ஜவுளி கடைகளை ரெஃபர் பண்ணியிருப்போம். ஸோ ஏதோ ஒரு வகையில வந்து நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிடுவோம். இப்போ ஷேர் பண்ணா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இந்த சந்தோஷத்துக்கு வந்து காரணம் வந்து இந்த செரட்டோனின். இப்போ நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்ல எல்லாம் என்ன செய்றோம், எப்பயும் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். லைக் பண்றேன், ஷேர் பண்ணுங்க அப்படின்னு. அப்ப அந்த ஷேர் பண்றது ஏன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது? உண்மையா பொய்யாலாம் தெரியாது. வாட்ஸ்அப்ல ஒரு நல்ல இது வந்துச்சா உடனே ஒரு ஷேரிங் போட்டுருவாங்க. சில பேர் மிரட்டி ஷேர் பண்ண வைப்பாங்க, இது நீங்க 10 பேருக்கு அனுப்பாட்டி இதாயிரும். ஆனா நம்ம வந்து அப்படி எதுவும் சொல்லாமலே வந்து என்னன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வர்றத நம்ம என்ன செய்யறோம், வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஷேர் பண்ணாலே ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, மனசுக்குள்ளே வச்சதை உங்கள்கிட்ட கொட்டி தீர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு ஆள், இப்போ நம்ம ஒரு ஃப்ரெண்டோ இல்லை வெல்விஷரோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம பாரம் வந்து குறைஞ்சது. அப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது. அந்த ஹாப்பினஸை கொடுக்கறது இந்த செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். அப்போ இது வந்து என்னன்னா, இந்த செரோட்டோனின் ஹார்மோன் வந்து ஸ்லீப் வேக்கப் சைக்கிளை வந்து நம்மளுக்கு வந்து உண்டு பண்ணி கொடுக்கும். எப்போ தூங்குறோம், காலைல யாரெல்லாம் வந்து 5:30 மணிக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன் டக்குன்னு ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு வந்தீங்க, இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிற மொதல் கஷ்டமா இருக்கும். அடுத்து வந்து என்ன ஆகுது, டெய்லி அது ப்ராக்டிஸ் ஆகுது. 5 மணிக்கு அலாரம் இல்லாட்டினாலும் நம்ம எந்திரிச்சிடும். அதுக்கு காரணம் வந்து இந்த செரோட்டோனின்ங்கிற ஹார்மோன். ஸோ இது வந்து உற்பத்தி ஆனிச்சுன்னா நம்ம வந்து என்னன்னா யாருமே வந்து சொல்லாமலே நம்ம வந்து டப்புன்னு எந்திரிச்சிடும் நம்ம. அப்போ நம்ம தூங்குற டைமிங்கை, எந்திரிக்கிற டைமிங்கை, அதே நேரத்தில் பசியை ரெகுலேட் பண்ணுற ஹார்மோன் வந்து இந்த ஹாப்பி ஹார்மோன் செரோட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க், நீங்கள் வந்து யாருக்காச்சும் இங்கே வந்து இந்த காலில் உள்ளவங்களுக்கு வந்து பாராட்டு கொடுக்கணும். யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாராட்டு கொடுக்க போறா? யாருக்குனாலும் கொடுக்கலாம். உங்களோட பாராட்டு யாருக்காச்சும் ஒரு நபருக்கு டக்கு டக்குன்னு 30 செகண்ட் தான் டைம். யாருக்காச்சும் வந்து நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். எல்லாம் சைலண்டா இருக்கீங்க, யாருமே பாராட்டு. ஹலோ, சொல்லுங்க சார். பாராட்டணும். யாராவது ஒரு ஆளை நான் பாராட்டணும். சொன்ன உடனே 30 வந்து செகண்ட் தான் டைம். ஆன்லைன் செஷன் அட்டன் பண்ற சருமிக்கு வந்து வாழ்த்துக்கள். அவங்க குவாலிட்டி ஏதாச்சும் சொல்லி பாராட்டுங்க. என்ன கோச்? அவங்க குவாலிட்டி ஏதாச்சும் சொல்லி பாராட்டணும். ஸோ குவாலிட்டி எதனால ஈஸியா ஜஸ்ட் லைக் தட்டா எடுத்துக்கிடுவாங்க. எதையுமே ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டாங்க, ஃப்ரீ மைண்டடா எடுத்துக்கிடுவாங்க. ஐஸ் வச்சுட்டீங்க சர்மிளா மேடத்தை. உள்ளதான் சொல்றாங்க சார். இப்ப சார் வந்து பாராட்டினாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு மேடம் சர்மிளா மேடம்? நல்லா இருக்கு சார். ஹாப்பியா இருக்கு நம்ம அதுக்கு மேல மேடம். நம்ம சார் இன்னும் உங்களுக்கு எப்படி இருக்கு? பண்ணணும், நீங்க பாராட்டு கொடுத்தீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு ஹாப்பியா இருக்கா, வருத்தமா இருக்கா? காணும், பாராட்டிட்டு போயிட்டாங்களா? சரி, அடுத்து நெக்ஸ்ட் யார் பாராட்ட வர்றா டக்குன்னு? என்னைய வந்து அவங்க அந்த லைஃப்ல கூட்டு இருந்ததுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்றேன் சார். அவங்களோட நான் இந்த மாதிரி இல்ல.
ம். தேங்க்யூ. யாரை பாராட்டுறீங்க? ஆனந்த் சார் அவங்க ஓகே. தானே அந்த ஹெர்பல் லைஃப் ஃபேமிலிக்குள்ள கூட்டிட்டு வந்தாங்க. தேங்க்யூ கூட்டிட்டு வந்து தேங்க்யூ ஸோ மச். என்னைய நல்லா ஹெல்த்தியா ஆரோக்கியமா வச்சிருக்காங்கல்ல. ம். சூப்பர். நாம் பாராட்டலாமா? ஓகே. ஜெயச்சந்திரன் சாருக்கு என்னோட பாராட்டுகள். என்னன்னா டூருக்கு வந்தப்ப எல்லா குட்டி பிள்ளைங்களையும் பார்த்துட்டு அவங்க பிள்ளைங்க மாதிரி பேர பசங்க மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்க என்ஜாய் பண்ணாங்க. அதுக்காக பாராட்டுகள். சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள். அது இன்னும் ஒரே ஒரு ஆளுக்கு சான்ஸ் பாராட்டுறேன். ஸோ நான் பேசுறத பொறுமையா கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு பாராட்டுகள். ஒரு நல்ல கைத்தட்டல் மறுபடியும் கொடுத்துடலாம். சூப்பரா ப்ரோக்ராம் வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். திலகா மேடத்துக்கு ஒரு பாராட்டுகள். டெய்லி பாட்டோட ஆரம்பிச்சு இது பண்றதுக்கு. அப்புறம் வந்து அபி மேடத்துக்கு, நான் ஆன்லைன் சென்டர்ல இருந்தாலும் அவங்க ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே அட்டன் பண்ணி கேர் எடுத்துறதுக்கு அபி மேடத்துக்கு ஒரு பாராட்டுகள். ஸோ இப்போ பாராட்டு வந்து நம்ம கேட்கும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லை? ஒருத்தங்களை பாராட்டணும், அப்ரிஷியேட் பண்ணணும்னா யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு? இப்போ சார் இன்னொரு ஆளை பாராட்டிக்கலாமா? ஆ இன்னொரு ஆளை பாராட்டிக்கலாமா? இன்னொரு ஆளா இன்னைக்கு பாராட்டுகள் பாராட்டிக்கோங்க. ஸோ எனக்கு என்னோட லைஃப் பார்ட்னரா இருக்க என் வீட்டுக்காரம்மாவுக்கு வந்து பெரிய பாராட்டுகள். என்னெல்லாம் வச்சு சமாளிக்கிறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள். சூப்பர் சூப்பர். அந்த அக்கா அப்பா ஆன்லைன்ல இருக்காங்க, அதனால பாராட்டுறாங்க. இது ஏதோ தற்காப்பு கலை மாதிரி இருக்கு. வருமுன் காப்போம். ஓகே. பொதுவாகவே என்னன்னா நம்மளுக்கு அப்ரிசியேஷன் யார் இருந்தாலும் அப்ரிசியேட் பண்ணா பிடிக்கும். கரெக்டு தானே? இப்போ ஒய்ஃப் வந்து அதான் எதிர்பார்ப்பாங்க. நல்லா சமைச்சிருப்பாங்க, நம்ம உண்மையை சொல்ல மாட்டோம். ஆனால் அது நல்லா இருக்கு அப்படின்னு வாய் தரேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு அப்ரிஷியேட், அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ அப்ரிசியேஷன், பாராட்ட விரும்பாத மனிதர்களே கிடையாது. இந்த பாராட்டு அதுக்கு ஒரு ஹார்மோன் இருக்கு. அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆக்சிடாசின். நீங்க பாராட்டும் போதும் சொல்லி அது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். நீங்க ஒருத்தரை வந்து பாராட்டுறீங்க அப்படின்னா நம்மளுக்கும் சந்தோஷம், பாராட்டு அந்த கேட்கறவங்களுக்கும் சந்தோஷம். அது மாதிரி வந்து என்னன்னா இதுக்கு பேர் வந்து என்னன்னா லவ் ஹார்மோன் சொல்லுவாங்க. நம்ம ஆசையா குழந்தைகளை கட்டி பிடிக்கிறோம், அப்ப நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஒய்ஃபை கட்டி பிடிக்கிறோம், ஒய்ஃப் ஹஸ்பண்டை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த கமலாசனோட கட்டிப்பிடி வைத்தியம். இந்த கட்டிப்பிடி வைத்தியத்துல சுரக்கிற ஹார்மோன் வந்து என்னது அப்படின்னா ஆக்சிடாசின். இது வந்து மூணாவது ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன். என்ன சொன்னேன்? என்டார்பின். ரெண்டாவது வந்து செரோட்டோனின். மூணாவது வந்து ஆக்சிடாசின். இது வந்து லவ் ஹார்மோன் சொல்லுவாங்க. நீங்க லவ் பண்றீங்க, நம்மளே லவ் காதல் வந்துச்சு, ஸோ அன்பை செலுத்துறீங்க அப்படின்னா இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். இப்போ இது வந்து இப்போ ஒரு பெட் அனிமல்ல நீங்க வளர்த்தாலும், ஒரு சில பேர் வந்து நாய் வளர்ப்பாங்க, இல்லை பூனை வளர்ப்பாங்க, கிளி வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ இந்த பெட் அனிமல்ல கேர் பண்றதுக்குள்ளேயும் இந்த ஆக்சிடாசின் வந்து சுரக்கும். அது மாதிரி இந்த நான் சொன்ன மாதிரி பாராட்டுறது, பாராட்டப்படுறது, அப்போ இந்த ஆக்சிடாசின் சுரந்தா வந்து ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகள் வந்து இப்போ அது வந்து என்ன அப்படின்னா, இந்த நீங்க லவ் பண்றவங்கள பார்த்தீங்கன்னா தெரியும். லவ் பண்றவங்க வந்து திட்டினாலும் கண்டுக்க மாட்டாங்க. இப்போ உண்மையான லவ் இருந்துச்சுன்னா இந்த ஆக்சிடாசின் ஹாப்பி ஹார்மோன் சுரந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து என்ன செய்வாங்க, கோபமா பேசினாலும் அதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே வந்து என்னன்னா சாதாரண விஷயமா எடுத்துக்கிடுவாங்க. அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா ஓட்டி தள்ளிடுவாங்க. இப்போ எங்களோட அலுமினி இதெல்லாம் நினைச்சு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மாறி மாறி கலாய்ச்சி ஓட்டி தள்ளுவாங்க. ஆனால் யாருமே வந்து மிஸ்டேக் எடுக்க முடியும். அதே இது வந்து ஒரு தேர்ட் பர்சன் யாராச்சும் சொன்னால் நம்மளுக்கு வந்து சொல்லுன்னு கோவம் வரும். ஏன் கோவம் வருதுன்னா அங்கே வந்து இந்த லவ் ஹார்மோன் அது வந்து சுரக்காம இருக்கும். அதே நம்ம வந்து நெருங்கினவங்க இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி நம்ம வேண்டப்பட்டவங்க அவங்க சொல்லும் போது என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த லவ் ஹார்மோன் ஆக்சிடாசின். இப்போ இந்த ஆக்சிடாசின் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளோட பாலிசி வந்து டேக் இட் ஈஸி பாலிசி ஆயிரும். உறவுகள் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், பெருசாக எதுவும் அழட்டிக்க மாட்டோம். அதான் சொல்லுவாங்க, இப்போ இந்த லவர்ஸ் வந்து இந்த பீச்சில், மெரினா பீச்சில் உட்காந்துருப்பாங்க, வெயில் அடிக்கிற வெயில்ல. இந்த வெயிலில் எப்படி உட்காந்துருக்காங்க. ஸோ என்னன்னா அதெல்லாம் வந்து எது கொடுக்கும். இப்போ நம்ம சொல்ல மாதிரி தான், ஒரு பஸ்ஸில் வந்து போகிறோம், குண்டு குழியுமா ரோடு இருக்கு, இந்த பஸ்ஸில் போனோம்னா என்ன செய்வோம்,
திட்டிக்கிட்டே போவோம், கவர்மெண்ட் சரியில்லை அது சரியில்லைன்னு. அதே இது அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா புது கல்யாணம் ஆன மாப்பிள்ளை பொண்ணு வந்து போறோம். அப்படி போறப்ப என்ன ஆகும், பஸ் தூக்கி தூக்கி போட போட தூக்கி போட போட என்ஜாய்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ஆக்சிடாசின் ஹார்மோன் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். லவ் ஹார்மோன் கூட கூட என்ன ஆகும், இங்கிட்ட ஏதோ கமெண்ட் அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்ப யாருக்கெல்லாம் லவ் ஹார்மோன் ஜாஸ்தி அதான் வந்து சொல்லுவாங்க, ஆசையா பைக் ரைடு போகணும், ஹஸ்பண்ட் கூட பைக் ரைடு போகணும் அப்படின்பாங்க. ஏன் போகணுங்கிறாங்க, இந்த லவ் ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாகும். கார் வாங்கினாலும் கார்ல நம்ம போறதுக்கு பிடிக்காது, ஏன்னா அதுல வந்து தனித்தனி சீட்ல வரணும். பைக்னா பின்னாடி உட்காந்து கட்டி பிடிச்சிட்டு போகலாம். நம்ம சொன்ன மாதிரி கமலாசனோட கட்டிப்பிடி வைத்தியம். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஹார்மோன், லவ் ஹார்மோன் வந்து சுரக்கும். அடுத்து வந்து 4வது ஒரு ஹார்மோன் இருக்கு. மொத்தம் ஹாப்பி ஹார்மோன் வந்து 4 ஹார்மோனு. ஒன்று வந்து என்னது, என்டார்பின், அடுத்து வந்து செரோட்டோனின், அடுத்து ஆக்சிடாசின், அடுத்து 4வது வந்து என்னன்னா டோப்பமைன். இப்போ நிறைய பேர் இது கேள்விப்பட்டிருப்பீங்க, டோப்பமைன். இப்போ இந்த டோப்பமைனுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னா ரிவார்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு கோல் வச்சிருக்கீங்க, அந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சந்தோஷம் வரும், கரெக்டா? அதுக்கு பேர் தான் வந்து டோப்பமைன். நம்ம ஏன் வந்து இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் வீடியோ கேம் விளாண்டுட்டே இருப்பாங்க, ஏன்னா அது வந்து டோப்பமைன். ஒரு டார்கெட் முடிச்சோன்னே லெவல் 1 அதை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு டோப்பமைன் செக்ரீட் ஆயிடும். அப்போ அது முடிச்சோன்னே இன்னொரு கேம். அப்போ வந்து சீரியஸாக அவங்க வந்து வீடியோ கேம்ல அடிக்ட் ஆயிடுறாங்க, விளாண்டுட்டே இருப்பாங்க. என்னன்னா இந்த டோப்பமைன் வந்து ஸ்பைக் ஆகும். அப்போ இந்த டோப்பமைன் வந்து என்ன அப்படின்னா, நீங்க ஒரு டார்கெட் வைக்கிறீங்க, அதை கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ், ஒரு இலக்கு, ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரு மோட்டிவேஷன்ல இந்த இது வந்து சுரக்கணும் நம்மளுக்கு வந்து. ஸோ அப்படி சுரந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டோப்பமைன்னு சொல்லுவாங்க, ரிவார்ட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து எய்ம் பண்றோம், அதை அச்சீவ் பண்றோம், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா இந்த டோப்பமைன் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்மளுக்கு வந்து சுரக்குது. ஸோ அப்போ இந்த பேசிக்கா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த 4 ஹார்மோன் இருக்கு. ஹாப்பி ஹார்மோன் வந்து என்னது, இப்போ நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னா, இப்போ இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டாஸ்க் முடிச்சுட்டா வர்றது நமக்கு வந்து. அப்போ நம்மளோட செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம வந்து யாருக்கெல்லாம் வந்து செல்ஃப் கேர் பிடிக்கும், ஸோ ஒரு இல்லத்தில் மேடம் சொன்னாங்க, நாமளே லவ் பண்ணணும், 100% லவ் நம்ம பண்ணணும். இப்போ நம்மளை வந்து அழகுப்படுத்தி நம்மளே வந்து காலைல எழுந்துச்சுன்னா என்ன செய்வோம், கண்ணாடியில் நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு எல்லாம் திருப்தியான பிறகு தான் நம்ம வெளியில வரும். அப்போ அந்த கண்ணாடியில் பார்க்குறது ஏன் பிடிச்சிருக்கு, இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்க, இந்த செல்ஃப் கேர் ஆக்டிவிட்டி, அதில் ஒரு டோப்பமைன் சுரக்குது. அப்போ நம்ம பிடிச்ச உணவு சாப்பிட்றது, பரோட்டா சாப்பிடணும், சண்டேனா பரோட்டா தான், இல்லாட்டி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும், அந்த பிடிச்ச ஃபுட்டு சாப்பிட்டா நம்மளுக்கு இந்த டோப்பமைன் சுரக்கும். அப்போ நான் சொன்ன மாதிரி ரிவார்டிங் ஹார்மோன், ஒரு வின்னை வந்து செலிப்ரேட் பண்றது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யுது, இந்த ஹாப்பி ஹார்மோன் சுரக்குது. அப்போ 4 ஹார்மோன் இருக்கு. டோப்பமைன் இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்கு. அடுத்து வந்து ஆக்சிடாசின் அப்படிங்கிறது லவ் ஹார்மோன். இது டோப்பமைன் வந்து ரிவார்டிங் ஹார்மோன். இது வந்து ஹக் பண்ணா, ஒரு பெட்ஸ் கூட விளாடுறது, குழந்தைகளோட விளாடுறது, இப்போ கைப்பிடிச்சு நடக்கிறது. இப்போ இந்த இதான் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து என்ன செய்வாங்க, மால் போனால் கைப்பிடிச்சு நடப்பாங்க. அப்போ கேட்குறேன், எவ்வளோ பாசமா கையை பிடிச்சிட்டே நடக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை கையை விட்டுட்டு அவங்க வாட்டுக்கு ஷாப்பிங் போயிடுவாங்க, பட்ஜெட் செலவு வந்து காலியாயிரும் மாதிரி. ஸோ அது வந்து அப்போ ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அது ஒரு. அப்புறம் வந்து என்னன்னா செரோட்டோனின். இப்போ செரோட்டோனின்ங்கிறது நம்ம சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து சூரிய ஒளியில் நிற்கும் போது கிடைக்கும். இந்த சாட்டிஸ்ஃபேக்டரி ஹார்ட், ஒரு மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம், ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு திருப்தி. இப்போ எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்சனே நம்ம சுரக்கிறது, ஒரு நேச்சரில் நடக்கிறது, ஒரு நேச்சர் வாக்கு. நிறைய பேருக்கு இயற்கையில் நடக்கிறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வட்டம் கொச்சினில் போகிறப்ப அப்படி போனோம், அந்த ஒரு யானை இருக்கிறது, அதுக்கெல்லாம் போனோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ அந்த வாக்கெலாம் பிடிக்கும். காடு மாதிரி ஏரியாவில் யானை வச்சுருந்தாங்க, யானைக்கு ஒவ்வொரு யானைக்கும் பேர்லாம் வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கொச்சின் எக்ஸ்பீரியன்ஸ் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க, நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. கொச்சின் இயற்கையான மலையில் சூப்பராக என்ஜாய் பண்ணோம்.
ஸோ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி என்டார்ஃபின் ஹார்மோன் வந்து இப்போ இந்த நிறைய பேர் வந்து லாஃபிங் தெரப்பி அப்படிலாம் பண்ணுறாங்க, பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது எங்கேயாச்சும். இப்போ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் அந்த ஒர்க் அவுட் முடிஞ்சோன்னே அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா பெயின் கில்லர், நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ வந்து நம்ம வந்து என்னென்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ வள்ளுவர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? இடுக்கண் வருங்கால் நகுக, நீ கஷ்டம் வரும்போதும் சிரிங்க அப்படின்றாரு. ஏன் சிரிக்கணும்? சிரிச்சிங்கன்னா இந்த என்டார்ஃபின் ஹார்மோன்ஸ் சிரிக்கும், உங்கள் பெயின் வந்து மறந்துக்கும். இப்போ அப்பயே வந்து அவர் வந்து என்னென்னா ஹாப்பி ஹார்மோன் பற்றிலாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. கஷ்டத்தில் சிரிக்கிறது தான் பெரிய கஷ்டம் அப்படிங்கிறீங்களா? ஆனால் வேற வழி இல்லை, இந்த கஷ்டத்தை போகணும்னா நீ வந்து சிரிச்சு ஆகணும். அதான் வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க, எக்ஸைட்மெண்ட் ஃபர்ஸ்ட். அப்போ நீங்கள் எக்ஸைட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜி லெவல் இம்ப்ரூவ் ஆகும். இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் ஒரு அம்மா வந்து அந்த டிஷர்ட் விற்கும், மெஸ்ஸியோட டிஷர்ட்டு, ரொனால்டோ டிஷர்ட்லாம். அது வந்து அவ்வளோ எனர்ஜியாக அப்படி சந்தோஷமாக சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சந்தோஷமாக இருந்தாலே ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது எல்லாமே கொடுக்கறது வந்து என்னென்னா இந்த ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் உங்கள் ஹாப்பினஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பாசிட்டிவ் சந்தோஷமாக இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் வைக்கணும். ஒரு ஆள் குறை சொல்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? அவன் இப்படி இவன் இப்படின்னு ஏற்கனவே நம்ம எனர்ஜி டவுனாக இருப்போம். அவங்க இப்படி இவங்க இப்படின்னு எனர்ஜி டவுன் ஆகிற மாதிரி நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் நம்ம எனர்ஜியும் டவுன் ஆயிரும். அப்போ வந்து என்னென்னா சிரிக்கணும், எப்பயுமே கூலாக இருக்கணும், தேவையில்லாததுக்கெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது, விட்டு கொடுக்கணும், என்ஜாய் பண்ணணும். அப்போ வந்து எக்ஸசைஸு, டான்ஸு, ஃபன்ஸ் ஆக்டிவிட்டி பண்ணணும். பொதுவாக முந்தி வந்து என்னென்னா ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு நினைச்சவாங்க கடா வெட்டி விருந்து வைப்பாங்க. அப்போ என்னென்னா காரசாரமாக சாப்பிடுவாங்க. இப்போ காரசாரமான உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹாப்பி ஹார்மோன் அதிகமாகும். இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் கார்டிசால் ஹார்மோன், கவலை ஹார்மோன் தான் அதிகமாகும். வந்து ஸ்பைக் ஆகிற, சுகர் சாப்பிட்டீங்கன்னா வந்து சந்தோஷம் ஸ்பைக் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து என்ன ஆகும்? அது கார்டிசால் ஹார்மோனை எலிவேட் பண்ணி விடும். அப்போ உண்மையிலேயே நீங்கள் சந்தோஷமா இருக்குன்னா காரசாரமாக சாப்பிடணும். அடுத்து வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து சாப்பிடணும். அடுத்து வந்து டிரிப்டோஃபான் இருக்கிற உணவாக எடுத்துக்கணும், ப்ரோபயோட்டிக் உணவு எடுத்துக்கணும். இப்போ டிரிப்டோஃபான்னா நம்ம மசில் பில்ட் பண்ணுறக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து, ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட், அது வந்து இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கணும். அதான் வந்து பொதுவாக வந்து உங்கள் மசில் மாஸ் நல்லா நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனர்ஜியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்க. ஃபேட்டு, கொழுப்பு சேர சேர நீங்கள் வந்து கவலைக்குள்ளே போவீங்க. கொழுப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கார்டிசால் ஹார்மோன் அதிகமாகும். அதே இது மசில் அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன் அதிகமாகும். அடுத்து வந்து க்ரீன் டீ, அதுக்கப்புறம் மியூசிக், அதுக்கப்புறம் வந்து பெட் அனிமல், அதுக்கப்புறம் கிட்ஸ் குழந்தைகளோட இருக்கிறது, அதுக்கப்புறம் மசாஜ், அதுக்கப்புறம் வாலண்டியரிங். இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாலண்டியராக எடுத்து பொறுப்பெடுத்து பார்ப்போம். இப்போ அந்த மாதிரி நம்ம பொறுப்பெடுத்து வாலண்டியரிங் பண்ணுறது. இப்போ இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் பார்ப்பாங்க, ஸ்கூல் டயத்தில் போலீஸ் இல்லாதவங்களும் வந்து என்னென்னா டிராஃபிக்கை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, வாலண்டியரிங் சொல்லி. அப்போ வந்து சாக்லேட் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்? டார்க் சாக்லேட் சொல்லுவாங்க. எல்லா சாக்லேட்டும் கிடையாது, டார்க் சாக்லேட் சாப்பிட்டீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன் இதாகும். அதுக்கப்புறம் வந்து சூரிய ஒளியில் இருந்தீங்கன்னா ஹாப்பி ஹார்மோன் இதாகும். அப்போ நீங்கள் வந்து சந்தோஷம், நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஹாப்பினஸ் கூடனா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெல்த் வந்து கூடும், ஹெல்த்து கூடும், ஃபெய்த்து கூடும், நம்பிக்கை கூடும். நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அப்போ இந்த உங்கள் ஹெல்த்து, வெல்த்து, ஃபெய்த்து, இந்த மூணுக்குமே அடிப்படை என்னன்னா ஹாப்பினஸ். நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருந்தீங்கன்னா இப்போ யாருனாலும் நம்புவீங்க, கரெக்டு தானே? நீங்கள் சந்தோஷமான மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்கள் வெல்த்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ சீக்ரெட் ஆஃப் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்னாலே சீக்ரெட் என்னது? ஹாப்பினஸ். அப்போ நீங்கள் யாரெல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்க? இப்போ யாருக்கெல்லாம் வந்து சந்தோஷத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்? இப்போ அதுக்கான சீக்ரெட் என்னன்னா உங்களோட டோஸை வந்து அதிகப்படுத்தணும். யாருக்கெல்லாம் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் பண்ணணுமோ இன்க்ரீஸ் யுவர் டோஸ். டோஸ் என்னது? டோபமைன், ஆக்சிடாசின், செரோட்டோனின், என்டார்ஃபின். இந்த உங்கள் டோஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சந்தோஷத்துக்கான டோஸ் இதுதான். டோபமைன், ஆக்சிடாசின், செரோட்டோனின், என்டார்ஃபின். இதை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் உங்கள் ஹெல்த்து, வெல்த்து, ஃபெய்த்து, பர்பஸ், க்ரோத் எல்லாமே கடகடன்னு இன்க்ரீஸ் ஆகிறத பார்ப்பீங்க. இப்போ இன்னைக்குலேருந்து அதான் சொல்கிறாரு ஜிம்ரான் வந்து, இப்போ நீங்கள் ஹெல்த்து இன்க்ரீஸ் பண்ணணும், வெல்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னாலும் அதுக்கு ஒர்க் பண்ணணும், அதுக்கு டைம் ஆகும். ஆனால் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக இந்த செகண்ட்லேருந்தே நீங்கள் சந்தோஷமான மனநிலைக்கு மாறிடலாம். பட் அண்ணா எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாமா?
இங்க எல்லாருமே ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணுங்க. ஸோ அனிமல்ஸ்க்கும் நம்மளுக்கும் இருக்கிற ஒரே வித்தியாசம் என்னது? ஸ்மைலிங் ஃபேஸ் தான். ஸ்மைல் பண்ணக்கூடிய விலங்கு யாரு? நம்மளும். சிம்பான்சிக்கு சிரிக்க தெரியும் அப்படிங்கிறாங்க. சிம்பான்சி வந்து சிரிக்குமா? நம்ம சிம்பான்சில இருந்து தானே வந்திருக்கோம். So last 1 minute இருக்கு. So எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணி பண்ணுங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்னைக்கு ஹாப்பி ஹார்மோன் எல்லாரும் ஸ்டேட்டஸ் வைக்கும். ட்ரேடிங்ல 1 ரெடியா? அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ரெடியா? என்னோட 1 2 3 எல்லாரும் ஆன் பண்ணிட்டீங்களா? ஸ்மைல் ஸ்மைல். என்னோட டைரக்ஷன் எல்லாம் ஹாப்பி ஹார்மோன் 9 வருஷத்துக்கு மேல நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட